ஏண்டி ராக்கம்மா, கோயிலாபுரத்துல இருந்து உன்னை போந்தாங்களே, கடதாசி போட்டாங்களா? பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. எப்படி பிடிக்கும்? முதல்ல உடம்ப குறை. என் உடம்ப குறைச்சிக்க தெரியான்னு இழுத்து கட்டிட்டுப்பா. ஆமா ஆமா, இருக்கிற அழகுக்கு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் குறை சொல்லிட்டு நாளைக்கு வச்சு வருவா இல்ல, அப்ப பாக்கணும். ஏண்டி வரமாட்டா? எங்க அக்கா மக சுந்திக்கா, அவ வருவாடி. ஒரு 15 மழை பூ கொடுமா. இந்த பாருமா, உழம் போடும்போது நல்லா பாத்துக்க. அப்புறம் இந்த மீனாட்சிய குத்தம் சொல்லாத. 15 முழம் வெட்டுற என்னமா? 4 பூ விட்டுதான் வெட்டுறது. குடியா முடிக்க போயிடும். என்னது 4 பூ விட்டு வெட்டுறதா? அடியாத்தி, இதுக்குதான் முழம் போடுறதுக்கு முன்னாடியே பாத்துக்க சொல்லி சொன்னேன். யானை விலையில பூ விக்குது, குதிரை விலையில நார் விக்குது. இத கட்டி எடுத்துட்டு வந்து கடை தெருவுல விக்கிறதுக்குள்ள எங்க ஆத்தா வாத்த பால் எல்லாம் வெளியே வந்துடும் போல இருக்கு. இதுக்கு தாங்க நான் இந்த மாதிரி பாத்தீங்க கூட வியாபாரமே வச்சுக்கிறது இல்ல. ஏமா, அந்த அம்மா 4 பூதானே கேட்டா, அதுக்கே இந்த புரி போயிரு. அவ கேட்டது 4 பூதாயா, ஆனா அத காசாக்கி கஞ்சி குடிக்கிறதுக்குள்ள என் கண்ணு முழிப்புதுங்கிறது எனக்கு தானே தெரியும். நொந்து நூலாயி வெந்து வெதும்பி போய் ஏதோ பரம்பரை தொழிலாச்சே, கூடாதேன்னு ஒரு கௌரவத்துக்காக பூவிக்கிறா இந்த மீனாட்சி. பர்றவ போறவ எல்லாம் என் பல்ல பிடிச்சு பதம் பாப்பா, நீங்க வந்து வேடிக்கை பாருங்க. நிறுத்துமா, எப்ப பார்த்தாலும் சல சலன்ட்டு. உனக்கு தோல் வாயா இருக்கா கண்டு தொடுத்துக்கிட்டு நிக்குது. இதே இரும்புல இருந்தா போல்ட்டு நெட் எல்லாம் புடிக்கிட்டு போயிருக்கும். பாயிண்ட்மா, கரெக்ட்மா. யோ, இந்த வாயும் இல்லன்னா இந்த ஊர் ஜனங்க கிட்ட குப்பை கொட்ட முடியாதியா? இந்த அளவுக்கு வாய் அளக்குறே, இந்த அம்மாக்கு பூ எப்படி அளந்த? யோ, என்ன விபரம் எல்லாம் பேசிட்டு இருக்கா? பூவை டேப்லயும் கட்டக்கோலையும் மலக்க முடியும், மோளம் தான் போட முடியும். பாயிண்ட்மா, கரெக்ட்மா. நீங்க குப்பிய மூடிக்கிட்டு இருங்க, நாங்க பெரியவங்க பேசுறோம். பூ எப்படி அளந்தீங்க? யோ, ஆளையும் சரி பூவையும் சரி இந்த மீனாட்சி முளம் போட்டான்னா ரொம்ப கரெக்டா இருக்கும்யா. அப்படியா? சரி, அப்போ ஒரு 10 முழம் பூ கொடுங்க. பாத்துக்கயா, நல்லா பாத்துக்க. நம்ம கிட்டே வித்த காட்டுறியே. இப்ப என்னங்கிற நீ? சரி, நானே அளந்துக்கிறேன். நல்ல கதையா இருக்குதியா. அரிசி விக்கிறவன் தான் படிய வச்சிருப்பான், பால் விக்கிறவன் தான் ஆளாக்கு வச்சிருப்பான், துணி விக்கிறவன் தான் கஜகோல வச்சிருப்பான். வாங்குற வளர்ந்த கதைய எந்த ஊர்லாவது கேட்டிருக்கியா நீ? நம்ம 2 பேர் கையும் ஒரே அளவு தானே? இதால நான் அளந்தா 2 முழம், நீ அளந்தா 3 முழம் வருதே, எப்படி அது? அது பரம்பரை வித்தையா. நான் அளந்தா 2 முழந்தா, அடியே நீ அளந்தா 3 முழந்தா. தொடப்பக்கட்ட வீட்டில் இருக்கு, நீ சேட்டை பண்ண கூடாது. ஏண்டாடே, கும்பலை சேர்த்துக்கிட்டு குரூப் டான்ஸ் ஆடுற, கொண்டு விடுவோம் படுவா. இல்லப்பா, சும்மா தமாஷா தான் பாட்டு பாடினேன். ஆமாண்டா, அந்த காலத்துல நானும் தமாஷுக்கு தாண்டா பாடினேன். உடனே உங்க அம்மா தாய் ஆயிட்டா, அப்புறம் கத்தி முனையில தாலி கட்ட வச்சுட்டா உங்க தாத்தா வெட்டருவா வெங்கிட்டு. இல்லன்னா என்னுடைய அந்தஸ்துக்கு லட்டு மாதிரி பொண்ணு கிடைச்சிருக்குண்டா. இது காரா மூஞ்சி போட்ட மாதிரி இருக்கிற உங்க அம்மாவை கட்டிக்கிட்டேன். தமாஷான் தமாஷு, மூஞ்சிய மோர கட்டியும் பாரு. அப்பா, இனி உங்க பார்வையில படுற மாதிரி பாட்டெல்லாம் பாட மாட்டேன்பா. அப்போ பார்வையில படாத மாதிரி பாடுவியா? இந்த பாரு, நீ பட்டு பாடினாலும் சரி, படாம பாடினாலும் சரி, தப்பு தப்புதான். தந்தல பையல, நீ பண்ண தப்புக்கு தண்டனையா இன்னைக்கு உனக்கு தீவனம் கிடையாது. அப்பா, வயித்துல அடிக்காதீங்கப்பா. இன்னும் நின்ன மண்டையில அடிப்பேன். போடா அப்பா. போடா. இப்படி ஒரு உருட்டலும் மிரட்டலும் இல்லைன்னா இந்த வீடு நம்ம கண்ட்ரோல்லயே இருக்காது, வழிகிட்டு போயிடும். பையன் நல்லாவே பாடுறான், ஆட்டம் கூட நல்லாவே இருக்கு. ஆட்டம் தான் போடுவான், அதாவது காலத்துல அதாவது பண்ணி வச்சுட்டா ஒழுங்கா வீட்டுல இருப்பான். இல்லன்னா ரோட்ல போற வர பெண்ணை பார்த்துட்டு பல்லத்தான் காட்டுவான். அந்த காலத்துல நீங்க என்ன பார்த்து பல்ல காட்டல? பல்ல காட்டினதோட நிறுத்தலாம்னு தான் பார்த்தேன். ஆனா உங்க அப்பா வெட்டருவா வந்துட்டு இப்படி ஒரு சிக்கல மாட்ட வச்சுட்டானே. நம்ம பையனுக்கு சீக்கிரமா ஒரு பொண்ணை பாரியா. என்ன விளையாடுறியா? உள்ளூர்ல எவனாவது இவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்கற? எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்ப அசலூர்ல தான் தேடி பிடிக்கணும். யோ, சொல்ல மறந்துட்டேனே, போன வாரம் என் தம்பி வந்திருந்தா. ராஜபாளையம் பிரசிடண்ட் பொண்ணு சுந்தரி, நல்ல பொண்ணா, ரொம்ப அழகா இருக்கலாம். ஐயோ, அது பெரிய இடமாச்சே, இவனை எப்படி? உனக்கு விவசாயம் இருக்கா? இவனோட விஷயம் இங்கதான் நாடுது, வெளியூர்லயும் விவச போகுது. இவா காதும் காதும் வச்ச மாதிரி கழுதைகளை கப்பன் புடிச்சு கபக்கம் வைக்கிறோம். பாவம் அந்த பொண்ணு.
அடியே சூலூர்ல இருந்து நம்ம சுந்தரிய பொண்ணு பார்க்க வராங்களாம். பையன் ஒரே பையனா, பூமி காணி எல்லாம் இருக்குதான். ஒரு 20-25 எருவு மாடு, 10-15 பசு மாடெல்லாம் இருக்குதான். பார்க்க வர சொல்லட்டுமா? என்னத்த எரும மாட்டியா? இத பாருங்க, அந்த சூழல்காரனுக்கு என் பொண்ணை தரமாட்டேன். தண்ணி இல்லாத காடு, குடிக்க தண்ணி எடுக்கவே 2 மைல் போகணும். என் பொண்ணு தண்ணி எடுத்தே பாதி தேஞ்சிருவா. அடியே இந்தியாவில ஏறத்தாழ எல்லா கிராமமும் அப்படிதான் இருக்கு. அதுக்காக ரஷ்யாவில கொடுக்க முடியும்? 10 கல் தூரத்துல பொண்ணை கொடுத்தா போக வர பஸ் செலவு மிச்சமாச்சேன்னு பார்த்தேன். என் பிள்ளைய நான் தரமாட்டேன். உன் புள்ளையா? என்னமோ நம்ம உதவியே இல்லாம தனியா நீ மட்டும் பெத்துக்கிட்டதா ரொம்பதான் பிலிக்குகிறிய. இத பாருங்க, ஏதாவது பட்டின கடையா பார்த்து என் பிள்ளைய கொடுங்க. பட்டிக்காட்டுல வாக்கப்பட்டு நான் படுற அவதி பத்தாதாக்கும். ஏன் துப்புனீங்க? துப்பனும் போல தோணுச்சு. அண்ணா, சுந்தரி கல்யாணத்தை பத்தி நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒண்ணுமே சொல்ல வேணாமா? கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்கண்ணா. இத பார், இது மங்களமான காரியம். மடத்தனமா எதையாவது பேசி மாட்டிக்காத. உள்ள போ. உன் பொண்ணை எங்க கட்டி கொடுத்தா எனக்கு என்ன? ஏதோ அத்தை காரியாச்சுன்னு உரிமையோட சொன்னேன். நீங்க எப்படி கேட்டா எனக்கு என்ன? ஆரம்பமே ரொம்ப பிரமாதம். தங்கச்சிக்காரி வீட்டுக்குள்ளே தவில் வாசிட்டா. உங்க தங்கச்சி சொல்றதுல என்ன தப்பு? தப்பா? உன்னோட எல்லாம் குடும்பம் நடத்தணும்னா குடிச்சிட்டாண்டி நடத்தணும். வேலையா ஐயா, நம்ம கடையில இருந்து ஸ்டீல் உடைக்காத ஒரு சாராய பாட்டில் எடுத்துடா. அது என்னமோ நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரமோ என்னமோ கிடைச்சதுங்களாம், அதுக்காக லீவ் விட்டாங்க. அப்படின்னா என்னங்கய்யா? அது ஒண்ணு இல்லடா, புட்டு மாதிரி தேங்காய் துருவி போட்டு நெய்ய அள்ளி போட்டு குடிச்சிட்டா சரியா போயிடும். ஐயோ, எனக்கு வேலைக்காரனும் சரியில்லை, வீட்டுக்காரியும் சரியில்லை. வேலைக்காரி வேலாயி கொஞ்சம் பரவாயில்ல. எதுக்குடி துப்புற? துப்பணும்னு தோணுச்சு. என்னங்கப்பா, நம்ம வீட்டுக்கு யாரோ பொண்ணு பார்க்க வராங்கன்னு பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. எப்ப வராங்க? ஏமா? அது எனக்கு ஒண்ணும் இல்ல. அவங்க வந்தாங்கன்னா பஜ்ஜி சொன்னோம், போண்டா சொன்னோம், அதனாலதான் கேட்டேன். அம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தானா வரணும். எப்ப வரீங்க நாம அவங்கள கேட்டுட்டோம், விலை ஏத்திருவா. அவங்க எல்லாத்துக்கும் பொண்ணு பிடிச்சிருந்தா கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். என்னது எல்லாத்துக்குமா? ஆமாங்க, நாங்களும் 10-15 இடத்துல பொண்ணு பார்த்தோம். பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அம்மாவுக்கு தான் பிடிக்கல. அந்த அம்மா யாருங்க? உங்க வரவுங்களா? எங்க பக்கத்து வீட்டுல வாடகைக்கு குடி இருக்கிறவங்க. ஆக உங்க தொகுதிக்கே பொண்ணு பிடிச்சிருந்தாதான் கல்யாணம் சொல்றீங்க. பின்ன வரப்போற மருமக எங்க வீட்டுக்கு மட்டும் இல்ல, எங்க ஊருக்கே மருமகளா இருக்கணும். என்னது? உணர்ச்சி வசப்படாதீங்க. எங்க குடும்பம் அவ்வளவு மரியாதையான குடும்பம்னு சொல்ல வந்த. ஓஹோ, அவ்வளவு பெருசு இல்லையா? இந்த அம்மா யாரு? என் தங்கச்சிங்க. ஏமா உங்க வீட்டுக்காரர் வரலையா? அவன் கிடக்குறான் புறம்போக்கு. அவனை பத்தி என்ன பேச? என்ன புருஷனை பத்தி பேசின உடனே குப்புன்னு ஏறுது இந்த அம்மாவுக்கு. அது ஒண்ணு இல்லைங்க, கல்யாணமான மறுநாள புருஷன் முண்டாட்டிக்குள்ள ஒரு கசம்சா, அதான் நேரா இங்க வந்துருச்சு. என்னாச்சு? சாதாரண நூல் பட விவகாரங்க. வாங்கி தர மாட்டேன்ட்டாரா? இல்லைங்க, தோச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அடிதடி சண்டைன்னு ஆகி போயிருச்சுங்க. ஏன் கழுது அங்க போற, இங்கேயே இருன்னு சொல்லிட்டேன். 15 வருஷம் ஆயிருச்சு. இப்ப அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அது லாண்டரி கடை வச்சிருக்கிறதா கேள்வி. ஆனா என் பையனை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். புடவை நல்லாவே துவைப்பான். எல்லாம் ஏற்றேலி. பேசிட்டு இருந்தா எப்படி? பொண்ணை கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறாங்க. அது பொண்ணு ரொம்ப வெக்கப்படுதுங்க. பின்ன இருக்காதோ என்ன? அந்த காலத்துல நான் வெக்கப்படல. அது சரி, நாம என்ன சினிமா படமா இருக்கிறோம்? கையில காப்பி டம்ளர் கொடுத்துட்டு ஒவ்வொருத்தர் காலையா விட சொல்றதுக்கு. நீ என்ன பண்ற? சமையல் ரூம் போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு சிக்னல் கொடு. நாங்க எல்லாரும் சைடுல கியூல நின்னுட்டு ஜாட மூர்த்தரா பார்த்துட்டு போயிடுறோம். எப்படி? அழகு வழியுதுன்னா அசடுல வழியுது. வயசு கொஞ்சம் தூக்கலா இருக்கும் போல இருக்கே. மகனே வடிவேலு, நீ மாட்டினடா. சமைக்க தெரியுமா? தெரியுமே. துணி எல்லாம் துவைப்பியா? நானே தான் துவைப்பேன். கணக்கெல்லாம் போடுவியா? போடுவேனே. எங்க 10ஆம் நம்பர் வாய்ப்பாடு சொல்லு. அந்த ஒரு வாய்ப்பாடு தான் மறந்து போச்சு. பரவாயில்ல, இதெல்லாம் கேப்பீங்க, அப்புறம் பிடிக்கலன்னு போயிடுவீங்க. ஏண்டே, பொண்ணு என்னவோ அழகு கிழகுன்னு அங்க போனா கழுகு மாதிரி ஒரு கழுவி தலைய விரிச்சு போட்டுக்கிட்டு நிக்குது. இதான் பொண்ணு. இதுதான் பொண்ணா? அப்ப அது அது பொண்ணோட அம்மா. ஏன் சம்பந்தி, என்ன கூட்டிங்களா? இவங்க தான் தலைய வாரிக்கிட்டு நின்னாங்க. ஏங்க, நீங்க தான் பொண்ணோட அம்மாவா? பார்த்தா பொண்ணோட அக்கா மாதிரியே இருக்கீங்க. எங்க ஊர்ல எல்லாரும் என்ன அப்படிதான் சொல்லுவாங்க. நீ என்ன பண்ற? இதா இதா எடுக்க